மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் தருகின்ற மற்றொரு பெரும் கொடை, பெரும் விழா, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா. இந்த விண்ணேற்ற பெருவிழாவிலே தந்தையிடம் செல்லுகின்ற நம் உயிர்த்த ஆண்டவரிடம் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், நம் பங்கையும், இந்த உலகத்தையும், இந்த உலகத்தை வாட்டி வதைக்கின்ற மிக கொடூரமான தொற்று கிருமியையும் கொடுத்து அனுப்புவோம். இதற்கு தந்தை நமக்கு இதே மகன் வழியாக பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பெருவிழா திருப்பலியிலே பங்கேற்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மன தோற்று அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை இப்பெருவிழா எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கோரி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு
அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து முன்னேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாட வேண்டிய பதில். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்வோராகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு
உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாகுக. கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதை ஒருவேளை 40ஆம் நாள் விழா என்று கூட சொல்லலாம். 40ஆம் நாள் என்பது ஆண்டவருக்கு புதிது அல்ல. அவருடைய பணிக்காலத்தின் தொடக்கத்திலேயே அவர் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து பாலைவனத்திலே அவர் தன்னுடைய பணிக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்.
இன்னும் விவிலியத்திலே பலருடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் இடம்பெறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே 40 என்பது விவிலியத்திற்கோ என் ஆண்டவர் இயேசுவுக்கோ புதிதல்ல, ஏன் உங்களுக்கும் எனக்கும் கூட புதிதல்ல. ஏனென்றால் ஆண்டவருடைய பாஸ்கா உயிர்ப்பு, இந்த பாஸ்கா திரி அழகாக எரிந்து கொண்டிருக்கிறது, மகிமையோடு ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பாஸ்கா திரி எரிவதற்கு முன்னால் 40 நாட்கள் நாம் தவம் இருந்தவர்கள். இப்பொழுது இன்னொரு 40 நாட்கள் உயிர்த்த ஆண்டவரோடு பயணித்தவர்கள், உயிர்த்த ஆண்டவருடைய பல்வேறு காட்சிகளை சுவைத்தவர்கள். எனவே 40 என்பது நமக்கும் ஒரு புனிதமான பழகிய ஆண்டவருடைய ஆசீர்வாதமிக்க நாட்களாக கணக்கிடப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்றார். இயேசுவுடைய விண்ணேற்றத்தை அன்று அந்த திருத்தூதர்கள் வானத்தையே பார்த்து கொண்டு எதையோ இழந்து விட்டது போல, ஒன்றுமே புரியாதவர்கள் போல, அந்த வெறுமையான வானத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் போல நாம் நிற்பது பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் நாம் எல்லோரும் பேறு பெற்ற, உங்கள் கண்கள் பேறு பெற்ற, உங்கள் காதுகள் பேறு பெற்றவை, நடப்பது என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த பின்னணியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய விண்ணேற்றமானது நமக்கு நிறைய செய்திகளை, நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய ஆறுதலை கொண்டு வருகிறது. நான் செய்தி என்று சொன்னேன், இதையும் யோசிக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்று சொன்னேன், அதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய ஆறுதலை தருகிறது என்று சொன்னேன், அதையெல்லாம் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அன்புமிக்கவர்களே, முன்னொரு நாள் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், இரவிலே தன்னை சந்திக்க வந்த யூத சங்கத்தில் இருந்த மிகவும் முக்கியமான ஒரு புள்ளியாக கருதப்பட்ட நிக்கோதேமு, அவரிடம் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார். அந்த இரவு நேரத்திலே அவருக்கு, இரவிலே வெளிச்சமாக இயேசுவை தேடி வந்த அவருக்கு, விசுவாசத்திலே சற்று தடம் புரண்டு போய் தடுமாறி கொண்டிருந்த அவரை திடப்படுத்துகின்ற ஆண்டவர் சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார், இவர் விண்ணகத்திலிருந்து வந்தவர், எனவே விண்ணகத்திற்கு தான் அவர் செல்ல வேண்டும். அவர் மட்டும்தான் இந்த விண்ணகத்திற்கு செல்வதற்கு தன்னுடைய இறப்பு உயிர்ப்பு என்னும் பாஸ்கா மறைபொருளால் ஆற்றல் பெற்றிருக்கின்றார் என்பதை நிக்கோதேமுவுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். என் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது நாம் எல்லோரும் அறிவோம். லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம், இடையர்களுக்கு வானதூதர்கள் காட்சி கொடுத்த பொழுது சொன்னார்கள், இது ஒரு மிக மிக எளிமையான பிறப்பு. இந்த குழந்தை கந்தை துணியிலே சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டு இருந்தாலும் இதனுடைய பாதிப்பு இருக்கிறதே எப்படிப்பட்டது. விண்ணக தூதர் பேரணி மற்ற தூதருடன் சேர்ந்து சொன்னார்கள், உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகு. அவருடைய பிறப்பு விண்ணுக்கும் மண்ணுக்கும் பலவிதமான தாக்கங்களையும் பலவிதமான பாதிப்புகளையும், நலமான ஆசீர்வாதமான காரியங்கள், விண்ணுக்கு மாட்சி மண்ணுக்கு அமைதி என்று கொண்டு வந்தது. இன்று அவருடைய நிறைவு, விண்ணிலே மாட்சியை பார்க்கின்றோம், ஆட்சியோடு அவர் விண்ணேறுவதை பார்க்கிறோம், உலகத்திலே அவர் அமைதியை விட்டு செல்வதை பார்க்கின்றோம். நாம் வாழுகின்ற காலங்கள் சற்று கடுமையான காலங்களாக, கோணல் நிறைந்த காலமாக, கவலை நிறைந்த காலமாக, எல்லாம் சற்று வாடிய காலமாக, பொருளாதாரம் மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட காலமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே உயிர்த்த ஆண்டவர் அமைதியை விட்டுவிட்டு தன் மாட்சிக்கு செல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, எனவே இயேசுடைய பிறப்பிலேயே இந்த விண்ணும் மண்ணும் பெறப்போகின்ற ஆசீர்வாதம் அறிவிக்கப்பட்டது, இன்று நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பின்னணியில் தான் அன்புமிக்கவர்களே, இந்த விண்ணேற்றத்தை நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்றவர் லூக்கா நற்செய்தியாளர். லூக்கா நற்செய்தியாளர் இன்று நம்முடைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணியினுடைய முதல் அதிகாரத்தில் நம்மோடு எப்படி பேசுகிறார் என்றால், தெயோஃபிலே
தெயோஃபில் என்பது யாரோ ஒரு தனி மனிதர் என்பது தெளிவாகிறது. அந்த காலத்திலே புத்தகங்கள் எழுதும் பொழுது ஒரு தனி நபருக்கு அதை அர்ப்பணிப்பார்கள். ஒருவேளை அந்த புத்தகத்தினுடைய செலவினங்கள், அதனுடைய சிரமங்களிலே அவர்கள் பங்கேற்பார்கள். எனவே அவர்களுக்கு அல்லது ஒருவரை கௌரவிப்பதற்காக இப்பொழுது கூட சில புத்தகங்களை அர்ப்பணிக்கின்றோம். அதுபோல தெயோஃபில் என்பவருக்கு தன்னுடைய புத்தகத்தை வரலாற்று ஆசிரியர் போல எழுதுகின்ற லூக்கா அர்ப்பணிக்கின்றார். ஆனால் இந்த தெயோஃபில் என்பவரை ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய நற்செய்தியிலும். அதுதான் லூக்கா நற்செய்தி. யார் இந்த தெயோஃபில்? தெயோ என்றால் கிரேக்க வார்த்தையிலும் சரி, மற்ற லத்தீன் போன்ற மொழிகளிலும் தெயோ என்றால் கடவுள், ஃபீலோ என்றால் நண்பர், அன்பர், விரும்புகிறவர், கடவுளை விரும்புகிறவர், கடவுள் விரும்பி, அல்லது நாம் சொல்ல வேண்டால் கடவுள் பக்தர். தெயோ ஃபீலோ. யார் கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை அன்பு செய்பவர்கள், கடவுளை நெருங்கி இருப்பவர்கள், கடவுளை விரும்பி ஒட்டி கொண்டிருப்பவர்கள், எல்லா பக்தர்களும் நீங்களும் நானும். எனவே தான் தன்னுடைய புத்தகத்தை ஒரு தனி நபருக்கு எழுதுவது போல இருந்தாலும் கடவுளை அன்பு செய்கிற, கடவுளை நெருங்கி வாழுகிற எல்லா தெயோஃபிலுக்கும் எழுதப்பட்ட 2 கடிதங்கள் அல்லது 2 புத்தகங்கள் லூக்காவுடையது. ஒன்று லூக்கா நற்செய்தி, இரண்டாவது இந்த திருத்தூதர் பணி. இந்த திருத்தூதர் பணியிலே அவர் அழகாக சொல்லுகிறார். 40 நாட்கள் அவர் தான் சொல்வார். ஏனென்றால் வரலாற்று ஆசிரியர் என்று சொன்னேன். அவருக்கு வயதை பற்றி குறிப்பிடுவர். இயேசு குழந்தையாக இருப்பது, 12 வயதிலே கோவிலுக்கு போன பொழுது காணாமல் போனது, தந்தையினுடைய இல்லத்திலே தன்னுடைய எதிர்காலத்தை கண்டுபிடித்தது, 30வது வயதிலே 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்வார், ஏறக்குறைய 30 வயதிலே தன்னுடைய பொது பணியை தொடங்கினார் என்றெல்லாம் கால கணிப்பை மிக அழகாக நமக்கு கொடுப்பவர் லூக்கா. இவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு 40 நாட்கள் ஆங்கும் இங்கும் பலருக்கு தோன்றி தன்னுடைய உயிர்ப்பை ஊர்ஜிதம் செய்து கொண்டு உறுதிப்படுத்தி அந்த உயிர்ப்பினுடைய ஆசீர்வாதத்தால் மக்களை நிரப்பி கொண்டு இருப்பதை அவர் தான் சொல்லுகிறார். 40 நாட்கள் நிறைவடைகின்றன. ஏறக்குறைய நமக்கு சரியாக சொல்ல வேண்டுமென்றால் உயிர்ப்பு விழாவை கொண்டாடி கடந்த வியாழக்கிழமையோடு நாம் 40 நாட்கள் நிறைவு செய்தோம். ஏற்கனவே நான் அதை குறிப்பிட்டது போல வத்திக்கான் போன்ற பாரம்பரியமுடைய இடங்களிலே வியாழக்கிழமை ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை விடுமுறை நாளாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த மிஷனரி நாடுகள் என்று சொல்லுகிற நம்முடைய நாடு போன்ற சூழ்நிலைகளை மக்களுடைய வசதிக்காக எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக வர முடியும், கொண்டாட முடியும் என்பதால் அதற்கு அருகில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை விண்ணேற்ற விழாவாக, அப்படி என்று பார்த்தால் இன்றைக்கு 43ஆம் நாள் என்று கணக்கு சொல்லலாம். ஆனால் இன்று இந்த 40ஆம் நாள் விழாவை திரு அவை முன்னெடுக்கின்றது. இந்த 40ஆம் நாளிலே அவர் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய சீடர்களை ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கட்டளையும் கொடுக்கின்றார். அந்த கட்டளையை நாம் பிறகு எடுத்து நாம் சிந்திக்க போகின்றோம். இவற்றை சொன்ன பின் அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். உயிர்த்தாண்டவர் கல்லறையை திறந்து வெளியே வந்தவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்றால் யாரோ ஒருவர் அவரை எடுத்துக்கொள்கிறார். மேலே யார் அது? தந்தை கடவுள். தந்தை கடவுள் இந்த மகனை விண்ணுக்கு அனுப்பி, இந்த மண்ணுக்கு அனுப்பி வைத்த அந்த விண்ணக தந்தை கடவுள் இந்த மகனை, வா மகனே, உன்னுடைய பணியை மிக சிறப்பாக, மிக அருமையாக, மிக வெற்றியாக, மிக திறம்பட, மிக பெரும் தியாகத்தோடு நீ செய்து முடித்து விட்டாய், வா என்று எடுத்து கொள்கிறார். அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மேகம் கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளம். எப்பொழுதும் எங்கெல்லாம் மேகம் வருகிறதோ அங்கெல்லாம் பார்க்கலாம் கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளம். எனவே மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அவர் செல்லும்போது. நீங்களும் நானும் இருந்தால் கூட இப்படித்தான் நாம் விழித்திருப்போம். என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்திருந்தால் கண் விழித்து அல்ல, நாம் வியப்போடும் சற்று ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் விழித்து பார்த்து கொண்டிருப்போம். அவர்களும் அதான் செய்தார்கள். அப்போது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, ஏன் கலிலேயரே? இந்த சீடர்கள் எல்லாம் கலிலேயாவில் தான் இயேசுவால்
தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய சொந்த மாவட்டமாக இருந்த அந்த கலிலேயா பகுதியிலே மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் தான் பெரும்பகுதியானவர்கள். இவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார்கள். அன்புமிக்கவர்களே, இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். இந்த விண்ணேற்றத்தினுடைய கருப்பொருள், இதை புரிந்து கொள்ளக்கூடிய விவிலிய பின்னணி என்னவென்றால், தானியேல் தீர்க்கதரிசி, தானியேல் இறைவாக்கினர் 7ஆம் அதிகாரத்திலே விண்ணேற்றத்தினுடைய பின் அமைவு முழுக்க இருப்பதை, சிறப்பாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்தை எழுதிய காலம் இயேசுவுக்கு முன்னால் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால், 400 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தானியேல் எழுதுகிறார். இஸ்ராயேல் மக்கள் அந்நியர்களுடைய கையிலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது அவருக்கு ஒரு காட்சி, இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு பதில் சொல்லுகிற காட்சியாக, அங்கு இருக்கின்ற அந்த புதிரான சூழ்நிலைக்கு, புரியாத சூழ்நிலைக்கு, விடியாத அந்த சூழலுக்கு பதில் சொல்வதாக அமைவது தான் இறைவாக்கினுடைய காட்சிகள் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை காணுகிறார் தானியேல். அரியணைகள் அமைக்கப்படுகின்றன. திடீரென்று அரியணை என்றாலே கடவுளுக்குரியது, அவர் மட்டும்தான் அரியணைக்குரியவர். தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். தி ஏன்ஷியன்ட் ஒன், ஆங்கிலத்தில் அழகா தொன்மை வாய்ந்தவர். தொன்மை வாய்ந்தவர் என்றால் பழையவர் என்ற அர்த்தம் அல்ல, ஆதியிலிருந்தே துவக்கமும் முடிவும் இல்லாமல் எப்பொழுதும் அப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர். எனவே அந்த தொன்மையானவர் அங்கு அமர்ந்தார். அதன் பிறகு அந்த காட்சி தொடர்கிறது. வானத்தின் மேகங்களின் மீது, ஏற்கனவே சொன்ன மேகம் கடவுளுடைய பிரசன்னத்தின் அடையாளம், அந்த இடமெல்லாம் பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது. மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். எப்பொழுது? இயேசு பிறப்பதற்கு முன்பே இந்த காட்சி. விண்ணக அரியணை, தந்தை கடவுள், அங்கே மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே போனார் இயேசு? தேடுவோமா? தேடுவோம். இயேசு இங்கு தான் இருக்கிறார். தொன்மை வாய்ந்தவருடைய அரியணைக்கு முன்னால் அவர் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அதனால்தான் தந்தையின் வலப்புறம் அமர்ந்திருக்கிறார் என்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலும் சொல்லுகிறோம், உன்னதங்களை கீதத்திலே பாடுகின்றோம். தந்தையின் வலப்புறம், வலம் என்றாலே பலம். அதனால்தான் நாம் ஆலயத்தை வலம் வருகின்றோம், கோவிலை அல்லது கடவுளை வலம் வருகின்றோம். நீ என்னுடைய பலம், உன்னை என் பலமாக வைத்து என் வாழ்க்கை சுற்றி கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. தந்தையின் வலப்புறம் என்றால் அவரது ஆட்சி உரிமையிலும் மாட்சியிலும் அவர் பங்கேற்கின்றார். தந்தையோடு அவர் மாட்சியிலே அமர்ந்திருக்கின்றார். எனவே இன்று இயேசுவுடைய வெற்றி திருவிழா, அவருடைய உயிர்ப்பு விழாவினுடைய இன்னொரு அத்தியாயம் என்று எழுதப்படுகிறது. இன்று அவருடைய மாட்சியின் விழா, அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். தானியேல் இறைவாக்கினர் அன்று இருந்த நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையிலே, அதுவும் எப்படி இருக்கிறது? கொடுமையான விலங்குகள், அரக்கர்கள் போன்ற விலங்குகள் எல்லாம் கடவுளுடைய மக்களை அழித்து ஒழிக்க, விழுங்கி முழுங்க அவர்கள் எத்தனித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த காட்சி. ஏனென்றால் கடவுள்தான் அரியணைக்குரியவர். அரியணையின் வலதுபுறத்தில் இருக்கிற இயேசுதான் இந்த மக்களுக்கு வெற்றியும் விடையும் பதிலும் எல்லாமாக இருப்பவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த காட்சி. இன்றைய காட்சியும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இதுதான் விவிலியத்தினுடைய பின் அமைவு. ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்றம், தானியேல் கண்ட அந்த காட்சி, 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற அந்த காட்சி நிறைவேறுகிறது. அதே நேரத்தில் அரசியல் பின்புலம் ஒன்று இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், லூக்கா நற்செய்தியாளர் தான் திருத்தூதர் பணி எழுதும் பொழுது இந்த விண்ணேற்ற நிகழ்வை மிக அழகாக படம் பிடித்து தத்ரூபமாக, அப்படியே விண்ணேற்றம் இயேசு அடைவதையும் சீடர்கள் பார்த்து கொண்டிருப்ப நம்மால் அழகாக கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தத்ரூபமாக நமக்கு விளக்கி சொல்லுகிறார். அந்த லூக்கா இயேசு பிறந்த பொழுதும் ரோமை அரசர்களுடைய பின் அமைவை நமக்கு சொன்னார். திபேரியூஸ் சீசர் ஆண்ட காலத்திலே, அகுஸ்தஸ் சீசர் ஆண்ட காலத்திலே என்றெல்லாம் இயேசுடைய பிறப்பையும் பணி வாழ்வையும் சொன்னவர்.
இப்பொழுது விண்ணேற்றம் அடையும் பொழுது இன்னொன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். இந்த ரோமை பேரரசர்கள் எல்லாம் ஒரு தப்பறை கொள்கையை, தவறான நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They lived in a fool's paradise. அவர்கள் ஒரு தவறான கோட்டை கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். என்ன தவறான கோட்டை? தவறான கோட்டை கட்டி கொண்டு வாழ்ந்தது மட்டுமல்ல, அதை மக்கள் மீதும் திணித்து கொண்டிருந்தார்கள். அந்த ரோமை அரசர்கள், அந்த இயேசுவுடைய விண்ணேற்ற காலத்தில் ஆண்ட ரோமை அரசர்கள், அவருடைய இந்த தப்பறை கொள்கை என்னவென்றால், அவர்கள் இறக்கும் பொழுது கடவுள்களாக மாறுகிறார்கள் என்று அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை பதித்து வைத்தார்கள். இதில் ஒரு கோளாறு, எந்தெந்த அரசர்கள் எல்லாம் வாழும் பொழுதே தன் கடவுள் என்று சொல்லி கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக படுபாதகமான முடிவு தான் கிடைத்தது. உதாரணமாக கலிகுலா என்ற பேரரசன், இந்த சீசர் வம்சத்திலே ரோமை ஆண்டவன், வாழும் பொழுதே நான் கடவுள், எனக்கு சிலை வைத்து கும்பிடுங்கள் என்று சொன்னான். அதே போல நீரோ மன்னன், இவர்களுடைய மரணம் எல்லாம் பரிதாபமான முடிவாக இருந்தது. ஆனால் மற்ற சீசர் மன்னர்கள் எல்லாம் தாங்கள் இறந்தவுடன் தாங்கள் கடவுளாக விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதாக மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை பதித்து வைத்தார்கள். அதனால் அடுத்த அரசன் பதவியேற்க முடிசூட்ட வரும்பொழுது தன்னை எப்படி அழைத்து கொள்வான்? ஐ ஆம் எ சன் ஆஃப் காட். முந்தைய அரசனுடைய வாரிசு நான், அவர் இப்பொழுது கடவுளாகிவிட்டார், விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார், நான் இப்பொழுது அவருடைய வாரிசு, இன்னொரு நாள் நான் கடவுளாக மாறுவேன் என்று இந்த தப்பறை கொள்கையை முறியடிப்பதற்காக, இதனுடைய தவற்றை உணர்த்துவதற்காக லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார், இவர்களெல்லாம் உங்களை காப்பாற்றுகிற மெஸ்ஸியா அல்ல, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, என் ஆண்டவர் இயேசுதான் கடவுளுடைய மாட்சிக்கு உரியவர், கடவுளுடைய மாட்சியிலே வலதிலே அவருடைய பலத்திலே பங்கேற்கக்கூடிய தகுதி உடையவர், ஏனென்றால் இவர்தான் இறந்து உயிர்த்தார் என்று இந்த அரசியல் பின் அமைவிலே ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை உயர்த்தி பிடித்து நம்மை எல்லாம் மகிழ வைக்கின்றார் லூக்கா நற்செய்தியாளர், லூக்கா வரலாற்று ஆசிரியர். அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்தில் அதனால்தான் சீடர்கள் அந்த இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு முன்னால் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 40 நாட்கள் ஆகிவிட்டது. 40 நாள் நிறைவு ஆகும் பொழுது இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நீர் ஆட்சி உரிமை நிறைவேற்றப் போகிற நாட்கள் எப்பொழுது? எப்பொழுது நீர் அரசராக? அவர்கள் நினைத்ததெல்லாம் இந்த விண்ணுலக அரசு, இந்த ரோமை அரசர்கள் போல இந்த உலகத்திலே தன்னுடைய ஆட்சியை அவர் நிறுவுவார், நிலவிட செய்வார் என்று நம்பி அவர்கள் கேட்டார்கள். அங்கு கூடியிருந்தவர்கள், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். 40 நாள் ஆகும்போதே, 40 முழுமையாச்சே. அதற்கு அவர்கள், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல, ஆனால் தூய ஆவியின் வல்லமை உங்கள் மீது வரும், அப்பொழுது எனக்கு சாட்சிகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று தன்னுடைய ஆட்சி இந்த உலகை சார்ந்தது அல்ல, தந்தையிடமிருந்து நம் மக்கள் நம்மையெல்லாம் ஆளப்போகிற ஆட்சி என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்வதை பார்க்கின்றோம். அன்புமிகள், இன்று ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்றார். அந்த திருத்தூதர்களைப் போல நாம் சற்று விண்ணகத்தை பார்ப்போம். இயேசு விண்ணேற்றம் அடைவதாக கற்பனை செய்து பார்ப்போம். நமக்கு தெரிவதெல்லாம் அவருடைய பாதங்கள், அவருடைய புனிதமான பாதங்கள். நீங்கள் இன்றும் புனித பூமிக்கு போகும் பொழுது அசென்ஷன் சாப்பல் என்று சொல்லுவார்கள், விண்ணேற்ற சிற்றாலயம், அதன் உள்ளே ஒரு சின்ன கோபுரம் நிறைந்த இடம் அது. அந்த இடத்திற்கு உள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு பாத சுவடு தெரிகிறது. இயேசு கடைசியாக தன்னுடைய பாதங்களை அங்கு வைத்துதான் விண்ணேற்றம் அடைந்தார் என்று மரபு வழியிலே சொல்லப்படுகிறது. அதுதான் விண்ணேற்ற திருக்கோவில் என்று கருதப்படுகிறது. எனக்கு அந்த பாதங்கள் முக்கியமல்ல, விண்ணேற்றம் அடைகிற அந்த பாதத்தை நாம் பார்க்க முடிகிறது, அதுதான் பார்க்க முடிகிறது. அந்த சீடர்களும் சரி, நீங்களும் நானும் சரி, அவர் கையில் என்ன வைத்திருந்தார் விண்ணேற்றம் அடையும் பொழுது என்று நம்மால் பார்க்க முடியவில்லை. அவர் இயேசு விண்ணேற்றம் அடையும் பொழுது கையிலே எதை எடுத்து சென்றார்? கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே பவுலடியார் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பையும் அதனுடைய மாட்சியையும் அதனுடைய தாக்கங்களையும் அதனுடைய விளைவுகளையும் நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், உயிர்ப்பின் அதிகாரம். அதிலே அவர் சொல்லுவார், அதன் பின்னர் முடிவு வரும், அப்போது கிறிஸ்து
ஆட்சியாளர், கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு இந்த உலகத்தின் எல்லா சக்திகளையும், பாவ சக்திகளையும், பாவத்தையும், சாத்தானையும், சாவையும் அழித்துவிட்டு தந்தையாக கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். இயேசு கையிலே இந்த இறை ஆட்சியை எடுத்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, அப்பா, நீ என்னை அனுப்பி வைத்தீரே, நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். ஒரு புது கட்டமைப்பை இந்த உலகத்திலே நான் ஏற்படுத்தி விட்டேன். த நியூ கிங்டம் செட்டப், a நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி ஆஃப் த கிங்டம். இறையாட்சியினுடைய அந்த புது கட்டமைப்பை, மறுசீரமைப்பை நான் செய்துவிட்டேன் அப்பா. இந்த உலகத்திலே இறை ஆட்சிக்கு இனி நிரந்தரமான இடம் இருக்கிறது, அதுக்கு பங்கு இருக்கிறது, அதனுடைய ஆற்றல் செயல்பட போகிறது. இந்த உலகத்தினுடைய நோய் நொடிகள், மற்ற சக்திகள் எல்லாம் இந்த உலகத்தை பல நேரங்களில் சுருட்டி போட்டாலும் உம்முடைய ஆட்சியை இந்த உலகத்தில் நான் நிறுவிவிட்டேன் அப்பா. புது கட்டமைப்பு ஒன்றை நான் ஏற்படுத்தி விட்டேன். ஒரு புது வாழ்வு முறையை மக்களுக்கு கொடுத்து விட்டேன். அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்கிறார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அது உயிர்ப்பு பெருவிழாவில், ஈஸ்டர் பெருவிழாவில் அழிக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் கடவுள் எல்லாவற்றையும் அவருக்கு அடிப்பணியை செய்தார். அதன் பிறகு என்ன செய்தார்? அனைத்துமே மகனுக்கு அடிப்பணியும் வரை தமக்கு அனைத்தையும் அடிப்பணியை செய்த கடவுளுக்கு மகனும் அடிப்பணிவார். தந்தையிடம் போய் எல்லாவற்றையும் ஒப்படைக்கின்றார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். God will be all in all. God will be all in all. கடவுளே அனைத்திலும் அனைத்துமாக இருப்பார். அதுதான் விண்ணேற்றம். தந்தையிடம் கொண்டு போய் இந்த உலகத்தையும், இந்த உலகத்திற்கு வந்தவர் உங்களைப் போல என்னை போல பிறந்தவர், இந்த உலகத்தினுடைய எல்லா சங்கடங்களும் எல்லா சவால்களும் எப்படிப்பட்டவை என்பதை நன்றாக அறிந்தவர். எனவே தந்தையிடம் சென்று, அப்பா, இந்த உலகத்தின் எல்லா சூழ்நிலையும் நான் மீட்டு எடுத்து விட்டேன். இந்த உலகத்தின் மூலை முடுக்குகள் அத்தனையும் உமக்கு சொந்தமாக்கி விட்டேன். இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள், சோதனைகள், சவால்கள் அத்தனையும், மனிதர்களுடைய எல்லா வாழ்வு நிலையும் நான் மீட்டெடுத்து விட்டேன் என்று தந்தையிடம் கொண்டு போய் நம்முடைய மீட்பை ஒப்படைக்கின்ற மகிழ்ச்சியின் நாள் இது. எனவே நாம் நம்முடைய மீட்பை இன்று தந்தையின் கைகளிலே வைத்து ஜெபித்து மகிழ்ச்சி அடைகின்ற கொண்டாட்டத்தின் நாள் இந்த விண்ணேற்ற பெருவிழா. அன்புமிக்கவர்களே, எனவே இன்று தந்தையின் வலப்பக்கம் இயேசு வீற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இன்றைய தொடக்க உரையில் நாம் அழகாக பாடப்போகிறோம். நீர் எங்களை விட்டு போய்விட வேண்டும், பிரிந்து விட வேண்டும், இது மோசமான உலகம், இது மனிதர்கள் பாவம் நிறைந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே தீமையானது என்பதற்காக நீர் எங்களை விட்டு அகலவில்லை. ஆனால் நீர் போயிருக்கின்ற இடத்திற்கு நாங்களும் வர வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இயேசு சொன்னார், நான் தந்தையிடம் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். என்ன இடம்? தந்தையினுடைய வீட்டிலே உங்களுக்கு அறைகள், அவருடைய இல்லத்தில் மட்டுமல்ல அவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். தந்தையின் உள்ளத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்தையும், உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் பதிக்கப் போகிறேன். உங்கள் தேவைகள் எல்லாம் எடுத்து சொல்ல போகிறேன். அவருடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சியிலே மகிமையிலே நான் உல்லாசம் காணுவதற்காக அல்ல, உங்களை பற்றி தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருப்பேன். நமக்கு இவரை விட வேறு பரிந்துரைப்பவர், we don't need any other mediator than my Lord Jesus, who is seated at the right hand of the Father. தந்தையின் வலது பக்கம் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக. ஆனால் தான் நம்முடைய எல்லா ஜெபங்களும், அன்புமிக்கவர்களே, திரு அவையின் எல்லா ஜெபங்களும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லுகிறோமே. காரணம், என்னை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, என் வாழ்வினுடைய எல்லா நெருக்கடிகளை பற்றியும் அறிந்தவர் அவர், அதை மீட்டெடுத்தவர் உம்மிடம் உமது வல பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். எனவே இயேசு நமக்காக பரிந்து பேசுபவராக அமர்ந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் தந்தையிடம் சொல்லிக்கொண்டே இருப்பவராக இருக்கின்றார். எவ்வளவு ஆறுதல்! அதான் சொன்ன துவக்கத்தில், ஆறுதலை நாம் சொந்தமாக்கி கொள்வோம் என்று. நமக்காக தந்தையின் இல்லத்திலும் தந்தையின் உள்ளத்திலும் ஒரு இடத்தை வைக்க சென்றிருக்கின்றார். அடுத்தபடியாக, நான் போவது நல்லது என்று இயேசு யோவான் நற்செய்தியிலே அழகாக குறிப்பிட்டார். நான் உங்களிடமிருந்து போவது நல்லது, காரணம் நான் போய் மற்றொரு துணையாளரை. யார் அது மற்றொரு? இதுவரை நான் உங்களோடு இருந்தேன், இம்மானுவேலாக இருந்தேன், எப்பொழுதும் இருப்பேன், உலகம் முழுவதும் வரை உங்களோடு இருப்பேன். ஆனால் ப்ளஸ் இன்னொன்று வந்தாலே நமக்கு ஒரு கூடுதல் தானே.
இன்னொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவார். மேலிருந்து வல்லமை உங்களை நிரப்பும் வரை நீங்கள் எருசலேமில் இருங்கள். இந்த வல்லமையை அடுத்த வாரம் நாம் பெந்தகோஸ்தே பெருவிழாவாக கொண்டாடப் போகின்றோம். எனவே ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்றால், ஆண்டவர் நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது, நீங்கள் போங்க, பை பாய், குட் பை, நீங்கள் போய் எனக்கு ஆவியை அனுப்புங்கள் என்று கேட்போம். ஆவியானவரை நமக்கு கொடையாக தந்தையிடமிருந்து வாங்கி கொடுப்பார் அவர். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த சூழ்நிலையிலே நாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடுவோம். பாஸ்காவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு என்னிலே வீண் போகவில்லை, இந்த படைப்பிலே வீண் போகவில்லை, இந்த உலகத்திலே வீண் போகவில்லை. நாம் எல்லாம் மீட்டு எடுக்கப்பட்ட புது கட்டமைப்பாக, நியூ கிரியேஷனாக, புது படைப்பாக நாம் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த மறு சீரமைக்கப்பட்ட நாம் புதிய ஒரு வாழ்வை தொடங்குகிற ஒரு துவக்க விழா இது. இட்ஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இட்ஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் த இனாகுரேஷன் ஆஃப் த கிங்டம் டு பி ஸ்டார்டட் பை அஸ். இயேசு உருவாக்கிய இந்த இறை ஆட்சிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்ற மகிழ்ச்சியோடு வாழ்வோம். வாழ்வினுடைய மேடு பள்ளங்கள், வாழ்வினுடைய சவால்கள், சிரமங்கள், இதன் மத்தியிலே நாம் சுருங்கி போகாமல் இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுவதையும், நம்முடைய வாழ்வு விண்ணகத்தை நோக்கியதாகவும் அதே நேரத்தில் மண்ணகத்தில் ஊடாடி செய்ய வேண்டிய அத்தனை செயல்களையும் செய்பவர்களாம் வாழும் பொழுது அவர் நம்மிடம் கேட்ட கடைசி காரியம், கடைசியாக கேட்டது, நீங்கள் என் சாட்சிகள். இந்த உலகத்திலே அந்த ஆண்டவருக்கு வாழ்ந்து போதித்து இறந்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற என்னுடைய சொல், செயல், நடை, உடை, பாவனை, என்னுடைய வாழ்வு முறை, என்னுடைய உறவு முறை, நான் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனையிலும் என் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து அவர் உயிரோடு இருந்து கொண்டிருப்பதை, உயிரோடு ஆட்சி செய்வதை, இந்த உலகத்தில் இறை ஆட்சியை அவர் நிறுவி இருப்பதை இந்த உலகத்திற்கு தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கின்ற, நினைவூட்டி கொண்டிருக்கின்ற சாட்சிகளாக வாழ்வோம் என்று இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் உறுதியளிப்போம். மகிழ்ச்சியோடு அவரை விண்ணகம் அனுப்பி வைப்போம். தந்தையிடம் போய் நமக்காக பரிந்துரைப்பார். தந்தையிடம் நமக்காக தூய ஆவியாரை கேட்டு அனுப்பி வைப்பார். எழுந்து நிற்போம். அனைவருமாக சேர்ந்து நம்முடைய நம்பிக்கையை சேர்ந்து அறிக்கையிடுவோம். இந்த நம்பிக்கை அறிக்கையிலே ஆண்டவருடைய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாம் அறிக்கை செய்கிறோம். அதை உணர்ந்து நாம் இன்று இந்த நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க பொது மன்றாட்டுகள் நேரம் இது. நம்பிக்கையாளர்களாக
நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிற நேரம் நமக்காக தந்தையிடம் பரிந்து பேச இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே தந்தையை நோக்கி நம் விண்ணப்பங்களை உருக்கமாக ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது திருமகனின் உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகியவற்றின் நற்செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் வழங்க உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணில் வாழ்பவரே இறைவா, மண்ணக இன்பங்களுக்கு அடிமையாகி விண்ணக வாழ்வை பற்றிய சிந்தனையின்றி வாழ்கின்ற மக்கள் அனைவரும் உமது திருமகனின் உயிர்ப்பிலும் விண்ணேற்றத்திலும் உம்மை கண்டுணர உணருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகரே எம் இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கொண்டிருக்கும் அதிகாரத்தால் உலக மக்களின் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணமாக்கும் பணியை திருச்சபை ஆர்வமாக செய்ய உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆபத்திலிருந்து எம்மை காத்து வழிநடத்தும் எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் அனைவரையும் காத்து வழிநடத்திடவும், அவர்கள் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டிய மருத்துவத்தை எமக்கு தந்து அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையும்படியாகவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்ற இந்த நாளிலே நாம் எல்லா விண்ணப்பங்களையும் அவரிடம் கொடுத்து அனுப்புவோம். அப்பாவிடம் சொல்லுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி உருக்கமா உரிமையா அப்பா கிட்ட மகன் மகள் என்ற முறையிலே சொல்லி அனுப்புவோம். இந்த மகன் வழியாக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடும் கிளிகள்
அன்புமிக்கவளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்கு உரியவற்றையே நாட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியின் தொடக்க உரை. இந்த நாளுடைய முக்கிய மறைபொருளை முன்வைத்து கடவுள் தந்தையை, அந்த அரியணையில் அமர்ந்திருக்கிற தொன்மையானவரை போற்றி புகழ நம்மை அழைக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வான தூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் விண்ணகம் சென்றது எங்கள் தாழ்நிலையில் இருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன்னரே சென்றுள்ள அந்த இடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய விண்ணக விழாவிலே நாம் பங்கேற்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரை விண்ணகத்திலே பார்க்கிறோம். தந்தை தொன்மை வாய்ந்தவர் அரியணையிலே, அவரது வலப்பக்கத்திலே அவருடைய மகன் மீட்பராக, இந்த உலகத்தை வென்றெடுத்தவராக, நம்ம எல்லோரையும் சுமந்தவராக தந்தையிடம் நமக்காக அனுப்பப்பட இருக்கின்ற ஆவியானவர். எவ்வளோ மகிழ்ச்சியான காட்சி! இந்த மகிழ்ச்சியிலே நாம் பூரித்து போய் மூவர் இறைவனுக்கு இந்த இயேசு வழியாக, விண்ணேற்றம் அடைகிற இயேசு வழியாக எல்லா புகழ்ச்சியும் மாட்சியும் என்று பாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக இறைப்படிப்பினையில் பயிற்சி பெற்று துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, 40 நாட்கள் உமது உயிர்ப்பை கொண்டாடினோம். இன்று உமது விண்ணேற்பை கொண்டாடுகின்றோம். எங்களது மீட்பை நீர் நிறைவாக்கிவிட்டீர். அதில் எதுவும் குறை வைக்கவில்லை. அதை தான் அமைதி என்று உம்முடைய திருத்தூதர் வழியாக எங்களுக்கு கொடுத்து அனுப்பினீர். எங்கள் பாவங்களையும் தகுதியின்மையும் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நீர் சம்பாதித்த மீட்பிலை கொண்டுள்ள நம்பிக்கையை முன்னிட்டு கண்ணோக்கி உமது திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் உலக மக்களுக்கு நல வாழ்வும் இயல்பு நிலையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புமிக்கருளை, ஆசை நன்மைக்காக ஆசைப்படுகின்ற ஏக்கம் கொள்கிற நேரம் இது. அந்த சீடர்களுக்கு கண்களுக்கு இயேசு மறைந்து போனார். ஆனால் இல்லாமல் போகவில்லை. உலகம் முடிவரை நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார். சில நேரங்களில் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய நம்பிக்கை கண்களினால் அவரை பார்க்க முடிகிறது. நாமும் உருக்கமாக இயேசுவே, என் உள்ளத்தில் ஆன்மீக ரீதியாக இந்த அருள் நிலை வழியாக எழுந்து வந்தருளும் நீர் வேண்டும். விண்ணகத்திலிருந்து அருள் கொடைகளை எனக்கு தாரும் என்று
கண்களை மூடி உருக்கமாக ஜெபிப்போம். திருவிருந்து பாடல் இல்லாததால் திருவிருந்து பல்லவி வாசிக்கப்படுகிறது. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய பெருவிழாவின் சிறப்பு ஆசிருக்காக வேண்டுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடிவு வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பாடம், அந்த கட்டளை, நீங்கள் என் சாட்சிகள், அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதன் அடையாளமாக நாம் எல்லோரும் உணர்ந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீன், அருள் திரு ஆவியை பெற்றிடுவீன். அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீன், அருள் திரு ஆவியை பெற்றிடுவீன். நான் நிலம் சென்று பலன் தருவீன், நான் நிலம் சென்று பலன் தருவீன். நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திட நீங்கள் என் சாட்சிகள். வாழ்வினில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள். உலகினை வெல்லுங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்று, தேடுங்கள் கிடைக்கும் என்று. நம்பிக்கை உண்டாகும் நல்வாழ்வு கொடுத்திட நீங்கள் என் சாட்சிகள். வாழ்வினில் காட்டுங்கள், நீங்கள் என் சாட்சிகள். உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.